அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு முக்கியமா பார்த்தோம்னா பெரிய அளவுல செய்திகள் இன்னைக்கு கம்மி தான், சரிங்களா? ஆனா முக்கியமான ஒரு செய்தி, நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தவறிட்டார். ஸோ அவரை பத்தின சிறப்பான சில விஷயங்களை பத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. அவரை பத்தி தான் இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்கள்லயுமே பிரதானமா பேசப்பட்டிருக்கு. முதல்ல அவரை பத்தின விஷயங்களை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1932 பிறந்தவர் தான் திரு மன்மோகன் சிங் அவர்கள். பஞ்சாப் மாகாணத்தில் பிறந்திருப்பார். 1971 இந்திய அரசாங்கத்துல எக்கனாமிக் அட்வைசரா ஜாயின் பண்ணிருப்பார், சரிங்களா? லேட்டரல் என்ட்ரி அப்பாயின்மெண்டா இருந்திருக்கும் இவரோட, சரிங்களா? அடுத்தது 1972 நமக்கு காமர்ஸ் மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருப்பார். அடுத்து பினான்ஸ் மினிஸ்ட்ரியில எக்கனாமிக் அட்வைசரா வந்திருப்பார். 1982 அது வரைக்கும் பார்த்தோம்னா பிளானிங் கமிஷனோட மெம்பரா இருந்திருப்பார், திட்டக்குழுவோட உறுப்பினரா இருந்திருப்பார். 1982 85 வரைக்கும் பார்த்தோம்னா ஆர்பிஐ கவர்னரா இருந்திருப்பார். 85 87 வரைக்கும் பார்த்தோம்னா திட்டக்குழுவோட துணைத் தலைவராக இருந்திருப்பார், சரிங்களா? சோ இவர் ஆர்பிஐ கவர்னரா இருந்தப்ப எம்ஜிஆர் அவர்களை சந்திச்ச அந்த ஒரு படத்தை தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. பிறகு பார்த்தோம்னா 1990 என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிரைம் மினிஸ்டரோட அட்வைசரா வந்திருப்பார் எக்கனாமிக்ஸ், சரிங்களா? அடுத்தது 1991 தான் என்ன ஆயிருக்கும்னா யூஜிசியோட சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதே வருஷம் தான் என்ன ஆகுது, ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மன்மோகன் சிங் அவர்கள். 1991 தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமல்லாம 95, 2001, 2007, 2013 என பல ஆண்டுகள்ல ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்கிறார். ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து பிரதமராகவும் இருந்திருக்கிறார். 1991 ராஜ்யசபா உறுப்பினரான இவர் நமக்கு நிதியமைச்சராக நியமனம் செஞ்சிருப்பாங்க. நிதியமைச்சராக இருக்கப்ப அந்த பட்ஜெட்ல தான் என்ன சொல்லியிருப்பார், இந்தியாவோட அந்த கொள்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பார். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்திருப்பார், சரிங்களா? இவரை பத்தின முக்கியமான விஷயங்கள். பின்னர் பார்த்தோம்னா 1991 96 வரைக்கும் பார்த்தோம்னா பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பார். அடுத்தது 98 2004 வரைக்கும் பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார் ராஜ்யசபால, சரிங்களா? அடுத்தது 2004 2014 வரைக்கும் நமக்கு பிரதமராக இருந்திருப்பார். பிரதமராக இருந்தப்ப நிறைய திட்டங்கள் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2004 பார்த்தோம்னா பிரதமரான இவரு நமக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பார். அடுத்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பார் 2005. ரைட் டு எஜுகேஷன் 2009, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இந்த மாதிரி பல முக்கியமான திட்டங்களையும் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி இவர் பிரதமரான 2004 பார்த்தோம்னா பிரதமரான கொஞ்ச நாட்கள்லயே கொஞ்ச மாதங்கள்லயே பார்த்தோம்னா இந்தியாவுல சுனாமி, இந்தியன் ஓசன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஏறக்குறைய பாதிக்கப்பட்டு 2,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இவரை பார்த்தோம்னா ரொம்ப அமைதியான ஒரு நபராக இருப்பார். ஆனா ரொம்ப போல்டான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபராக அறியப்படுகிறார். அதை பத்தின பல இன்ஸ்டன்சஸ் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், சரிங்களா? சோ என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியா எந்த வெளிநாட்டுடைய உதவியும் வாங்காது அப்படிங்கறத சொல்லியிருப்பார் உடனே எடுத்தோடனே சுனாமி அட்டாக் ஆனோடனே. ரெண்டாவதா இந்தியா தான் எல்லா நாடுகளுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே ஏர்போர்ஸ், நேவி எல்லாத்தையும் துரிதப்படுத்தி நிவாரண பொருட்களோட உடனடியாக அனுப்பி இருப்பாங்க, ஓகேங்களா? 5500க்கும் மேற்பட்ட படை வீரர்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க, ஓகேங்களா? சோ இதுதான் இந்தியாவை ஒரு நிவாரண பணிகளுக்கு முதல்ல பதிலளிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி தந்ததுக்கு இந்த ஒரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு. அதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இன் ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? HADR அப்படிங்கிறது ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? வேற என்ன முக்கியமா பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல மற்ற நாடுகள் யாரெல்லாம் நிவாரண பணிகள்ல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. சோ பின்னர் இந்த நாடுகள்லாம் சேர்ந்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாகுது, சரிங்களா? சோ அதற்கு ஒரு அடித்தளமாக இருந்ததும் யாருன்னா இவர் தான், சரிங்களா? இந்த மாதிரி பல சிறப்பான
இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம மன்மோகன் சிங் அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்தியாவோட முக்கியமான தலைவராக இருந்திருப்பார். இந்தியாஸ் மோஸ்ட் எஜுகேட்டட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அது மன்மோகன் சிங் அவர்கள் தான். அவருடைய இறப்பு நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.